படத்தோட ஆரம்பத்துல ஏகப்பட்ட கப்பல்கள் கடலுக்கு அடியில முழுகி இருக்கிறதெல்லாம் காமிச்சு அப்படியே அந்த கடலுக்கு மேல இன்னொரு கப்பல் பயங்கரமான மழையிலயும் புயல்லையும் போயிட்டு இருக்கு. அந்த கப்பலை கரெக்டா கண்ட்ரோல் பண்ணிட்டு கேப்டன் மாதிரி ஒருத்தன் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறான்ல, இவன் தான் இந்த கதையோட ஹீரோ. அந்த கப்பலுக்கு வெளியில மலையில ஒரு பொண்ணு வேற நின்னுகிட்டு இருக்கிறா. கூடவே ஒரு மெக்கானிக் பையனை ஒருத்தனை காட்டுவாங்க. அவன் என்னன்னா இன்ஜின்ல ஏதோ பிரச்சனை போலன்னு சொல்லி அது என்னன்னு போய் பாத்துக்கிட்டு இருக்க. ஆனா அப்போ டெரரா ஒரு பீஸ் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட என்ன ஒழுங்கா எல்லாம் போயிட்டு இருக்கான்னு கேட்கும் போது ப்ராப்பரா கூடிய சீக்கிரம் அந்த இடத்துக்கு போயிருவோம், இருந்தாலும் நீ அங்க போயிட்டு என்னதான் பண்ண போறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்க, காசு கொடுத்தா கொண்டு போய் விடுறதுன்னு உன்னோட வேலை, தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காதுங்கும் போது சரின்னு விட்டார் நான் ஹீரோவும். சோ இவங்க பேசிக்கிறது வச்சே தெரியுது நம்ம ஹீரோ இவங்கள இல்லீகலா இந்த கப்பல்ல கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்கிறான். இப்ப அப்படியே இன்னொரு பணக்கார ஷிப்பை வந்து காட்டுறாங்க. சோ அந்த இடத்துல எப்ப போல வெளியில அந்த அளவுக்கு புயல் மழைன்னு இருந்தாலுமே உள்ள பயங்கரமான சொகுசோட பணக்காரங்க எல்லாரும் ஜாலியா சூதாடிட்டு இருக்கும் போது அப்போ அந்த கப்பலோட ஓனர் மாதிரி ஒருத்தர் இருக்கிறான். அவன் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டுட்டு இந்த மாதிரியான கப்பலை இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்துருக்கவே வாய்ப்பு இல்ல, இது நம்மள மாதிரியான பணக்காரங்களுக்காகவே கட்டப்பட்டது, இதுல நீங்க இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணிக்கீங்க அப்படின்னு பேசிட்டு இருப்பானா. அப்ப அதே இடத்துல ரெட் கலர் துணி போட்ட ஒரு பொண்ணை கட்டுறாங்க. இவதான் இந்த கதையோட ஹீரோயின். அவ அப்படியே கேஷுவலா போயிட்டு அங்க இருக்கிற ஒரு கேப்டன் அப்படியே தெரியாம இடிக்கிற மாதிரி இடிச்சிட்டு அப்படியே ஓரமா வந்தா அந்த கேப்டனோட பர்ஸ் ஆட்டையை போட்டிருந்திருப்பா. எஸ், நம்ம ஹீரோயின் ஒரு பிட் பாக்கெட் பணக்காரங்களா வராங்கன்னு தெரிஞ்சோன்னே இந்த கப்பல்ல ஏறி கொள்ளையடிக்க வந்திருக்கா. இப்போ ஹீரோவோட போட்ல காட்டுறாங்க. அதுல ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க போல. அவனுங்க எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோட கப்பல்லே பார்த்தா மெக்கானிக் மாதிரி ஒருத்தர் இருந்திருப்பான்ல, அப்படியே காமிச்சிருப்பாங்கல்ல. சோ அவன் டெக்ல ஏதாவது ப்ராப்ளமா இருக்குமா அப்படின்னு சொல்லி போய் பார்க்கும்போது அந்த இடத்துல ஏதோ மிசைல் மாதிரி எல்லாம் வச்சிருந்திருப்பாங்க. இதையில எதுக்கு இவனுங்க கூட எட்டு வரானுங்கன்னு அந்த மெக்கானிக் புரியாம பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ ஒரு மொட்டை ஒருத்தன் வந்துட்டு டேய் தேவையெல்லாம் எதுக்கு அதையெல்லாம் பாத்துட்டு இருக்கிறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து அந்த மெக்கானிக்கை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்களா. சோ அப்போ அந்த கப்பல் மேல லேலா அப்படின்னு ஒரு பொண்ணு இருந்தால அவ ஹீரோ கிட்ட வந்துட்டு இந்த விஷயத்த சொல்லி போய் அவனை காப்பாத்துங்கும் போது இவனுக்கு பெருசா விருப்பம் இல்ல, இருந்தாலும் தலை உங்க பொருட்களை பார்த்தது தப்பு தான், பட் இருந்தாலும் அவனை ஃப்ரீயா விட்டுருங்கன்னு சொல்ல இல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்களா. நீங்க அவனை வேணும்னா அடிச்சுக்குங்க, ஆனா ஆல்ரெடி கப்பல் இன்ஜின்ல பிரச்சனை இருக்குது, அவன் தான் இங்க இருக்கிற ஒரே மெக்கானிக், அவனை நீங்க அடிச்சிட்டீங்கன்னா கப்பல் ஒரு இன்ச் கூட நவராதுங்கும் போது சரின்னு விட்டுறாங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோயின் அங்க இருக்கிற ஒரு கேப்டனோட பர்ஸ் ஆட்டை போட்டு இருந்திருப்பால. சோ அதுல ஒரு கார்டு இருந்திருக்கும். அதை வச்சு அங்க இருக்கிற ஒரு வால்ட் ஓபன் பண்ணி அங்க இருக்கிற நகைகள் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கும் போது பின்னாடி பார்த்தா அந்த கேப்டன் ஆளுங்க எல்லாரையும் கூட்டு வந்திருக்கான். நீ ஒரு திருட்டு புலன்னு உங்களுக்கு தெரியும், டே முதல்ல அவளை எடுத்து ஒரு ஸ்டோரேஜ் ரூமுக்குள்ள அடிச்சு வைங்கடா, பக்கத்துல ஏதாவது ஐலாண்ட் வந்துச்சுன்னா அங்க கொண்டு போய் ஒப்படைச்சிருவோன்னு நம்ம ஹீரோயினை கொண்டு போய் ஒரு ஸ்டோரேஜ் ரூம்ல அடைச்சு வைப்பாங்களா. பார்த்தா அடைச்சு வைக்கும் போது இன்னொருத்தனோட கார்டையுமே ஆட்டையை போட்டுருவான். அந்த மெக்கானிக்கு அடிப்பட்ட இடத்துல அந்த லேலாங்கிற பொண்ணு மருந்து போட்டுக்கிட்டு இருக்கேன், தல ஏதோ மிசைல் எல்லாம் வச்சிருந்திருக்காங்க, பெரிய பஞ்சாயத்து பண்ண போறாங்களோ அப்படின்னு அவன் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லும் போது லேலாவுமே ஹீரோ பிடிச்சி திட்டுவா, டே அவனுங்க என்னதான் பண்ண காத்திருக்கானுங்க ஒண்ணுமே தெரியலையாடான்னு. அதுவே அந்த டீமை சேர்ந்தவனுங்க இந்த மாதிரி அந்த மிசைல்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணிட்டு கூட பார்த்தா வெப்பன்ஸ் எல்லாம் வச்சிருந்திருக்கானுங்க. இப்ப மறுபடியும் அந்த சொகுசு கப்பல்ல காட்டுறாங்க. ஒரு மர்மமான நபர் அந்த கப்பல்ல ஏதோ அந்த டேட்டா எல்லாம் ஸ்டோர் பண்ற மாதிரி ஒரு இடம் இருக்கும் போல. சோ அவங்க சம்திங் போய் ஏதோ குளறுபடி பண்ணிவிட கண்ட்ரோல் ரூம்ல இருக்கிற யாராலையுமே அந்த ஷிப் அதுக்கு மேல கண்ட்ரோல் பண்ண முடியல, என்னாச்சுன்னு தெரியாம ஈவன் அந்த ஷிப்போட ஓனருமே மத்த கேப்டன்ஸ் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கும் போது இல்ல சார் எங்களுக்கே தெரியல, ஆனா இதோட பெரிய பிரச்சனையா கப்பல் கடையில நம்மள நோக்கி ஏதோ ஒண்ணு வருது, 20 மீட்டர் 30 மீட்டர்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அது டக்குன்னு வந்து இவங்க கப்பலையே அட்டாக் பண்ண அது வந்து மோதன அதிர்வுல இருக்கிற எல்லாருமே கப்பல்ல நிலத்தடும ஆரம்பிக்க. அப்போ அந்த கப்பலோட ரெஸ்ட் ரூம்ல ஒரு லேடி இருக்க, டக்குன்னு அப்படியே தரைய பித்துக்கிட்டு என்னமோ வந்து அந்த லேடி இழுத்துட்டு போயிடும். அவ்வளவுதான், அந்த இடத்துல ஃபுல்லா ரத்தம் தெரிச்சுக்கிட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோமே அவனோட போட் எடுத்துட்டு வேகமா வந்துகிட்டு இருக்கிறான்ல. சோ அப்ப அந்த டீமை சேர்ந்தவங்களும் அந்த மிசைலை வச்சு சம்திங் அங்க ஏதோ செட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஈவன் நம்ம ஹீரோ கிட்ட கூட போருக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்கும் போது கொஞ்ச நேரத்துல போயிடலாம்னு சொல்றானா. அப்ப திடீர்னு வழியில பார்த்தா ஏதோ ஒரு லைஃப் போட் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா வேகத்துல வந்ததுல கம்ப்ளீட்டா அதுல போய் மோத அவ்வளவுதான், உள்ள நெருப்பு பிடிக்க ஆரம்பிக்க இன்ஜின் ஏற்கனவே பாலா இருந்தது, இப்ப மொத்தமா முடிஞ்சு போச்சு. அவங்களால அங்கிருந்து நகரவே முடியாது. அந்த டீமை சேர்ந்தவங்களும் டேய் உனக்கு காசு கொடுத்தோம் என்னடா அப்படி பண்ற அப்படின்னு ஹீரோ கிட்ட சண்டைக்கு போயிட்டு இருப்பானுங்களா. அப்பதான் அந்த லேலா பைனாகுலர்ல பாக்குற ஆக்சுவலி அந்த பெரிய சொகுசு கப்பல் இருக்குல்ல அது அங்கதான் பக்கத்துலதான் இருக்கு, ஆனா அதுல லைட்டே எரியல, இது கொஞ்சம் வித்தியாசமா ஸ்ட்ரேஞ்சா இருக்குதுன்னு கேட்கும் போது மேபி அந்த கப்பல் ஏதோ ஒரு பிரச்சனையா இருக்கலாம், நம்ம போட்டையுமே ரெடி பண்றதுக்காக அவங்க கிட்ட போய் உதவி கேட்கலான்னு ஹீரோ சொல்லும் போது அவ்வளவுதான் இருக்கிற எல்லாரும் தூக்கி நம்ம ஹீரோவோட தலையிலே கண்ண வைக்கிறானுங்க. டேய் நாங்களே முதல்ல கொள்ளக்காரங்க தான்டா, அந்த பெரிய க்ரூஸ் ஷிப்பையே கொள்ளையடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம், அதுக்கும் நம்ம ஹீரோ பயப்படாம சரிடா நீங்க கொள்ளையடிச்சுக்குங்க நான் ஒன்னும் உங்களை தடுக்கிறேன்னு சொல்லல, இருந்தாலும் கொள்ளையடிச்சுட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆகி போகணும்ல, அப்போவாது நம்ம போட்டை தான் நம்ம பயன்படுத்தி ஆகணும். அப்படின்னா என்ன பண்ணணும்னா நம்ம போட்டை ரிப்பேர் பண்றதுக்கு நம்ம முதல்ல அந்த ஷிப்புக்கு போய் ஆகணுங்கும் போது இது ஏதோ கொஞ்சம் லாஜிக்கா தெரியுது. சரின்ட்டு அந்த லேலா பொண்ணையும் அதுக்கப்புறம் அந்த கொள்ளக்காரங்களை ஒருத்தனையும் இந்த போட்லயே விட்டுட்டு எப்படியோ தட்டு மாதிரி அந்த சின்ன போட்டை அந்த க்ரூஸ் ஷிப் பக்கத்துல கொண்டு போயிடுறாங்களா. உள்ள ஏறதுக்கு முன்னாடி அந்த திருட்டு கும்பல்ல ஒரு ஹேக்கர் இருப்பான் போல. அந்த கப்பலோட மெக்கானிசம் ஹேக் பண்ணலான்னு பார்த்தா
இந்த கப்பலோட மெக்கானிசம் ஏற்கனவே ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகலன்னு தெரிய வருது. என்னமோ இருந்துட்டு போகட்டுன்னு அந்த கொள்ளக்கார கும்பலோட லீடர் இருக்கிற எல்லாரையும் உள்ள கூட்டிட்டு போய் குண்டா இருக்கிறவங்களாம் ரைட்ல போ, ஒல்லியா இருக்கிறவங்களாம் லெஃப்ட்ல போ, ஃபிட் ஆகுற மட்டும் ஏன் கூட வாங்கடா அப்படின்னு சொல்லி கன்னை எடுத்துட்டு போய் இருக்கிற எல்லாரையும் கன் பாயிண்ட்ல பிடிக்கலான்னு பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்ல. பொருட்கள் எல்லாமே பயங்கரமா சதஞ்சு கிடக்குது. அங்க இருக்கிற லிப்ட்ல இருந்து எல்லா இடத்துலயும் ஒரே ரத்த கரையா இருக்க. சரி என்னமோ போயிட்டு போகுதுன்னு நம்ம ஹீரோவையும் அந்த மெக்கானிக் பையனையும் அந்த இன்ஜினை ரெடி பண்றதுக்காக அந்த 2 கொள்ளக்காரங்களோட சேர்ந்து அனுப்பி விட்டுட்டு கொள்ளக்கார கும்பலோட லீடர் இருக்கிறான்ல அவன் என்னன்னா அந்த வால்ட்ல போய் இருக்கிற நகைகள் தங்கங்கள்லாம் ஆட்டைய போலன்னு போறான். அதே நேரத்துல அந்த ஒரு இம்பாக்ட்ல ஹீரோயின் கீழே விழுந்து மயங்கிருப்பா போல. சோ மயக்கம் தெரிஞ்சு எந்திரிச்சாலுமே அவதான் கையில ஏற்கனவே ஒரு பர்ஸ் ஆட்டைய போட்டு வந்திருப்பாளே. சோ அந்த பாஸ் கீயை வச்சு அப்படியே வெளியே வரா. இங்க ஹீரோட போட்ல அந்த லேலா பொண்ணு இருப்பாள். சோ அங்க ஏதோ ஒண்ணு சத்தம் கேக்குமா, என்ன பாத்துக்கிறதுக்காக ஒருத்தனை விட்டுட்டு போனாங்களே அவன் பார்த்த வேலையா இருக்குமான்னு வெளியே வந்து பார்த்தா இல்ல அவன் ஏதோ வேலை தான் பார்த்துட்டு இருக்கிறான். சோ வேற என்னவா இருக்குன்னு யோசிக்கும் போது அப்போ கடல்ல பக்கத்துல பார்த்தா ஏதோ ஒரு உப்பி போன ஒரு பொணம் ஒண்ணு வருமா. அதை ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கும் போது டக்குன்னு தண்ணிக்குள்ள என்னமோ வந்து அவளை இழுத்துட்டு போயிடும். இங்க நம்ம ஹீரோவும் அந்த மெக்கானிக்கும் இன்ஜினை ரெடி பண்றதுக்காக வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க. அவங்க 2 பேரை கவனிக்கிறதுக்காக அந்த கொள்ளக்கார கும்பல்ல இருந்து 2 பேர் இருப்பானுங்களே. சடனா அந்த இடத்துல பார்த்தா தண்ணி ஒரு மாதிரி கொப்பளிக்கிற மாதிரி இருக்குமா. டக்குன்னு இவங்கள பாத்துக்கிட்டு இருந்தா ஒருத்தனை அது என்னமோ வந்து இழுத்துட்டு போயிடும். என்ன இங்க நின்னுகிட்டு இருந்தா அவனை ஆள காணோம் அப்படின்னு ஹீரோவும் பேனு பாத்துக்கிட்டு இருக்க. டேய் என் கூட்டாளி என்னடா பண்ணீங்கன்னு சொல்லி பக்கத்துல இருந்த ஒருத்தனும் சண்டைக்கு வரான். இந்த கடத்தல்காரனுங்க இருக்கிறானுங்கல்ல அவனுங்க ஒரு இடத்துல நம்ம ஹீரோயினை கண்டுபிடிக்கிறானுங்களா. அவளை அப்படியே கழுத்தோட வச்சு அமுக்கிட்டு இங்க இருக்கிறவங்க எல்லாம் எங்க நீ யாரு அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. இவனுங்க யாரு எங்க இருந்து வரானுங்கன்னு ஒண்ணுமே புரியாம பாத்துக்கிட்டு இருப்பாளா. அவ கையில அந்த ஆக்சஸ் கார்டு இருக்கிறத பாத்துட்டு ஓகே இது அண்ணன் எடுத்துக்கிறேன்னு ஒரு மொட்டை அதை வாங்கிட்டு நேரா அங்க இருக்கிற ஒரு ட்ரெஷர் வால்ட் ஒண்ணு இருக்கும் அதை ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீக்கினா உள்ள இருந்து ஒருத்தன் கோடாரி எடுத்து அந்த மொட்டையோட மண்டையே பொளந்து விட்டாரான். எவ்வளவு தைரியம் இருக்குன்னு அந்த கொள்ளக்காரங்க கண்ணை வச்சு இருக்கிற எல்லாரையும் ஃபயர் பண்ண அந்த கப்பலோட கேப்டனும் அந்த கப்பலோட ஓனரும் மட்டும் தான் எஸ்கேப் ஆகுறாங்க. இல்ல வேணும்னே ஒண்ணு உங்க கூட்டாளி நாங்க கொலை பண்ணல நாங்க அது வருதுன்னு நினைச்சோன்னு சொல்லுவாங்களா. எதுன்னு இவங்களுக்கும் புரியாம இருக்க. இங்க நம்ம ஹீரோவை பாத்துக்கிறதுக்காக ஒருத்தன் ஒரு கார்டு இருந்திருப்பான்ல. சோ அவன் அந்த கொள்ளக்காரனோட லீடரை கான்டாக்ட் பண்ணிட்டு தல என் கூட ஒருத்தன் இருந்தான்ல அவன் எங்கேயோ திடீர்னு மர்மமா போயிட்டான்னு சொல்லும் போது இவனுக்கு ஒண்ணுமே புரியலையா. அப்ப கரெக்டா இதாண்டா சான்ஸ்னு ஹீரோயின் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். நம்ம ஹீரோ கூட அந்த மிச்சம் இருந்த ஒரு கொள்ளக்காரன் இருக்கிறான்ல அவனையும் பார்த்தா என்னமோ வந்து தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போக அவனோட கண்ணை எடுத்து நம்ம ஹீரோவும் அவனை காப்பாத்துறதுக்காக எவ்வளவோ ஃபயர் பண்ணி பாக்குறான். ஆனா மறுபடியும் அந்த தண்ணிக்குள்ள இருந்து சம்திங் ஏதோ இன்னும் இவங்களை வேகமா அட்டாக் பண்றதுக்காக வரும்போது ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அங்க இருந்து லிப்ட்ல ஏறதுக்காக வராங்களா. கரெக்டா நம்ம ஹீரோயினும் வரும்போது அங்க எங்கடி போற வா போகலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ அவளையும் பிடிச்சிக்க. கரெக்டா அந்த கொள்ளக்காரங்களும் அந்த இடத்துக்கு வந்துடுறானுங்க. டேய் என்னடா நடக்குதுங்கன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ இங்க பாரு உன் ஆளுங்களை நான் எதுவும் பண்ணல இங்க என்னமோ ஒண்ணு இருக்குன்னு சொல்லும் போது அந்த கப்பலோட ஓனர் இருக்கிறான்ல அவனும் அதை தான் சொல்றான். ஆமா இங்க என்னமோ ஒண்ணு இருக்கு அது ஆளுங்க எல்லாரையும் சாகடிக்குதுன்னு. அப்போ இவங்க லிப்டுக்குள்ள தானே இருப்பாங்க. அந்த லிப்ட பார்த்தா சம்திங் ஏதோ ஒண்ணு அப்படியே மேல தூக்கிட்டு போகுது. சர்ன்னு மேல போனவங்களும் அப்படியே அதே வேகத்துல கீழே வராங்க. அந்த கேபிள் எல்லாம் கட் பண்ணி விட்டு இருக்க போல எப்படியோ கீழே வந்து ஓரளவுக்கு சேஃபா லேண்ட் ஆயிடுறாங்களா. வெளியே வந்து பார்த்தா அந்த இடத்துல எலும்பு கூட எல்லாம் இருக்கும். டக்குன்னு நம்ம ஹீரோ அங்க இருக்கிற கண்ணை எடுக்க போனா அப்படியே அவன் மேல காலை வச்சுட்டு அந்த கண்ணை கொடுறான்னு சொல்லி அந்த கொள்ளக்கார லீடர் அதை எடுத்து வச்சுக்கிறானா. அப்ப அந்த இடத்துல ஒரு இரும்பு கேட் இருக்க அதை உடைக்கிறதுக்காக ஏதோ ஒண்ணு ட்ரை பண்ணுதா. டக்குன்னு அந்த கொள்ளக்கார லீடருமே நம்ம ஹீரோட கையில ஒரு கண்ணை எடுத்து கொடுத்துட்டு சத்தம் போடாம வாங்கடான்னு அமைதியா வந்தா டக்குன்னு ஒரு மண்டையோட்டு மேல கால் வச்சிருவாங்களா. இவங்க இருக்கிற இடத்துக்கு அது வர மாதிரி இருக்க வேகமா இவங்களும் என்னன்னே தெரியாம ஃபயர் பண்ணிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அந்த லேலாங்கிற பொண்ணை பாத்துக்கிறதுக்காக அந்த ஒரு கொள்ளக்கார ஒருத்தனை விட்டு வச்சிருந்திருப்பாங்கல்ல. சோ அவனையும் அந்த இடத்துல காலி பண்ணது அந்த மான்ஸ்டர். எஸ்கேப் ஆகி வந்தவங்களும் அப்படியே ஒரு ரூம்குள்ள வந்துட்டு சும்மா நம்ம ஹீரோயின் தான் சொல்லுவா அம்மா எதுக்கு தேவையில்லாம இந்த அளவுக்கு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிறீங்க ஹெல்ப்புக்கு யாரையாவது கூப்பிட வேண்டியதானு. ஹீரோவும் அந்த அறிவு எங்களுக்கு முதல்ல இருக்காதா என்ன இந்த இடத்துல கம்யூனிகேஷனுக்கு எதுவுமே கிடையாது மொத்தமா ஜாம் ஆயிருந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா யாரோ வேணும்னே இதை எல்லாத்தையும் இந்த கம்யூனிகேஷன் எல்லாத்தையும் துண்டு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கப்பலோட முதலாளி இருப்பான்ல ஓனர் அவனை மறைச்சு பார்ப்பான். டேய் நீ தான் இன்சூரன்ஸுக்கு இதை பண்ணனியாடான்னு கேட்க அவன் அப்படியே ஒரு மாதிரி பதறிட்டு இருப்பான. ஹீரோ அவன் கழுத்தை பிடிச்சி அடிக்காத குறையா கேட்கும் போது அவன் ஒத்துக்கிறான். ஆமா நான் இன்சூரன்ஸ் காசுக்காக தான் பண்ணினேன். ஆனா இந்த கப்பலை வந்து மூழ்கடிச்சிட்டு இருக்கிறவங்க எல்லாரையும் லைஃப் போட்ல சேஃபா தப்பி வைக்கலாங்கிறதா பிளான். மத்தபடி இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு சுத்தமா ஐடியா இல்லாமானா. அப்ப அந்த மெக்கானிக் இருக்கிறான்ல அவனோட தலைக்கு மேல ஏதோ கொலன்னு ஆக்டோபஸ் கை மாதிரி என்னமோ வரும். அதை பார்த்தோன்னே ஃபயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா அந்த கைக்குள்ள இருந்து ஒரு பாடி வந்து விழுக அது அந்த கொள்ளக்கார கும்பல்ல ஒருத்தனாதான் இருக்குமா. அவ்வளவுதான். அதுகிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக எல்லாரும் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப டக்குன்னு அந்த கை என்னன்னா நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்றதுக்காக அதோட வாயை ஓபன் பண்ணிட்டு வரும்போது உள்ள பூந்து நம்ம ஹீரோயின் தான் பிஸ்டல் வச்சு புல்லட் எல்லாம் இறக்கி எப்படியோ காப்பாத்துறாளாம். அந்த கப்பலோட கேப்டன் ஒருத்தன் இருப்பான் அவனையுமே அந்த மான்ஸ்டர் அதே இடத்துல போட்டு தள்ள. சோ இதையெல்லாம் பார்க்கும்போது தான் அந்த ஷிப்போட ஓனர் ஒரு மேட்டரையே சொல்றான். இதை பத்தி நான் கேள்விப்பட்டு இருந்திருக்கேன் இந்த மாதிரி கடலுக்கு அடியில வாழ்ற ஒரு கொடூரமான ஒரு ஆக்டோபஸ். ஆனா இது கற்பனை நான் நினைச்சேன். ஆனா அது ஒரு ஆக்டோபஸ்ங்கிற காரணத்துக்காகவே அதுக்கு எலும்பெல்லாம் கிடையாது வெறும் சதை மட்டும்தான். அது
அதனால எங்க வேணாலும் போக முடியும். எந்த மாதிரியான இடத்துக்குள்ளேயே ஊடுருவி எப்படி வேணாலும் அதனால நகர முடியும். ஸோ ஒன்ஸ் அது நம்மள மாதிரியான மனிதர்களை பிடிச்சது அப்படின்னா அது அப்படியே கம்ப்ளீட்டா வாயில வச்சு உறிஞ்சு எடுத்துரும்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பொறுமையான ஹீரோவுமே ஓகே தப்பிக்கிறதுக்கு ஒரு ஐடியான்னு பேச வரக்குள்ள அந்த கொள்ளக்கார லீடர் இங்க பாருங்க, நான் தான் வெயிட்டு கையே, நான் தான் உங்களுக்கு ஆர்டர் கொடுப்பேன். எபாடே நீ வேணா பெரிய லீடரா இருந்துக்கோ, ஏன் சின்ன கப்பல் வெளியே இருக்குது, அதை ரெடி பண்றதுக்கான பார்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த பெரிய கப்பல்ல இருந்து நான் எடுத்துக்கிட்டேன், நான் போறேன், வரக்கு இஷ்டம் இருக்கிறீங்க வாங்கன்னு சொல்லும் போது வேற வழி இல்ல எல்லாருமே வராங்களாம். வெளியேறலான்னு போன இடத்துல ஏகப்பட்ட தண்ணி எல்லாம் இருக்கும். இப்ப எப்படி இது வழியா போறதுன்னு யோசிக்க நம்ம ஹீரோ தான் இந்த மாதிரி பக்கத்துல இருக்கிற ஒருத்தரோட ஒரு பெரிய கண்ணை எடுத்து அப்படியே ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு நீ நல்லா ஷூட் பண்ற, இதை வச்சுக்கோ. டே கொள்ளக்கார லீடரு நீயும் என் கூட வர, அப்புறம் ஹேக்கர் பையா நீயும் வர. முதல்ல நாங்க 3 பேரும் இந்த தண்ணிக்குள்ள ஸ்விம் பண்ணி அதை 2க்கு போயிருவோமாமா. அங்க போய் சேஃபா ரீச் பண்ணிட்டோம்னா நாங்க உங்களுக்கு சிக்னல் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் நீங்களும் வந்துருங்க சரியானு நம்ம ஹீரோ அந்த கொள்ளக்காரனோட லீடர் அந்த ஹேக்கர் பையன் அப்படின்னு சொல்லி 3 பேரும் போறாங்க. இப்படி நீந்தி போய்கிட்டு இருக்கும் போது அந்த ஹேக்கர் பையன் இருக்கிறான்ல அவனை யாரோ பிடிக்கிற மாதிரி இருக்குமா, அது ஆக்சுவலி ஒருத்தனோட கை துண்டாதான் இருக்கும். அதை பார்த்தே அவன் பயந்து போயிடுறான். பட் லக்கிலி இவங்க அந்த ஆப்போசிட் எண்டுக்கும் போயிடுறாங்க எப்படியோ சேஃபா. இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த கேப்டனு நம்ம ஹீரோயின் அப்புறம் கூட இருக்கிற ஒருத்தன் அப்படின்னு சொல்லி இன்னுமா போறாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். திடீர்னு பார்த்தா அந்த ஆக்டோபஸோட கை இருக்குதுல அது அந்த இடத்துக்கு வந்துடும் இவங்களை அட்டாக் பண்றதுக்காக. வேற வழி இல்லாம அதை ஷூட் பண்ணிக்கிட்டு அப்படியே இவங்களும் தண்ணிக்குள்ள விழுக. ஈவன் அந்த மெக்கானிக் இருக்கிறான்ல அவனும் தண்ணியில நீந்தி வந்துகிட்டு இருக்கும் போது டக்குன்னு பார்த்தா அவன் அது பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்குமா. வேற வழி இல்லாம அவன் கையில ஏதோ பாம்பு வச்சிருந்திருப்பான் போல. சோ அதை போட்டு எப்படியோ அந்த ஆக்டோபஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். நம்ம ஹீரோ அவனை கையை பிடிச்சு தூக்கிட்டு வடான்னு கூப்பிட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு டிஸ்கஸ் பண்ணும்போது இங்கேயே இருக்க முடியாது, எப்படியாவது எஸ்கேப் ஆகணும்னு பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த ஹேக்கர் பையன் இருக்கிறான்ல அவன் என்னன்னா இல்ல எங்கேயும் போக வேணாம், இதே இடத்துல இருப்போம், எப்படியும் இவ்வளவு பெரிய கப்பல்ல இருந்து எந்த ஒரு சிக்னலும் வரல, எந்த ஒரு ரீச்சும் இல்ல அப்படின்னா கண்டிப்பா இந்த கப்பலை தேடிட்டு மிலிட்டரி இல்லனா யாராவது வரதான் செய்வாங்க. சோ கண்டிப்பா நம்ம தப்பிச்சிடலாம்னு சொன்னா அதுக்கு அந்த கொள்ளக்காரன் ஆமாண்டா மிலிட்டரி வருவாங்க, நம்ம எதுக்கு இந்த கப்பல்ல ஏறணும்னு கேட்பாங்க, அப்புறம் புடிச்சு கொண்டு போய் ஜெயில போடுவாங்க, அதான் உனக்கு வேணுமா என்ன, ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல உயிரோட இருக்கணும்டா அப்படின்னு 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப ஹீரோமே இங்க பார் ஹேக்கர் நீ சொல்றது நல்ல ஒரு ஐடியா தான், ஆனா நாம இங்க ஒரு ஆக்டோபஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிறோம், நாம இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்துல அந்த ஆக்டோபஸ் நம்மள அட்டாக் பண்ணாது அப்படின்னு எந்த ஒரு கேரண்டி இல்லன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ அந்த ஹேக்கருக்கு பின்னாடி ஒரு கை வந்து நிக்குமா. அதை பார்த்தோன்னே அவனும் எடுத்து ஃபயர் பண்ண ஆரம்பிக்கிறான். இருக்கிற எல்லாரும் வாங்கன்னு சொல்லிட்டு வேற ஒரு வழியா எஸ்கேப் ஆகி போக அப்போ அந்த ஹேக்கருக்கு பின்னாடி வந்த இன்னொரு ஒரு டென்டக்கிள் அப்படியே அவன் அதே இடத்துல முழுங்கிரும். இங்க மத்தவங்களுமே எஸ்கேப் ஆகி வர அந்த ஷிப்போட ஓனர் இருக்கிறான்ல வாங்க எல்லாரும் இந்த பக்கம் போவோம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறான். ஆனா அவங்க எல்லாரையும் முன்னாடி போக வச்சுட்டு இவன் பார்த்தா வேற ஒரு வழியில போயிடுறானா. இவங்க எல்லாரும் வேகமா வந்துருப்பாங்கல்ல, வந்து பார்த்தா அது ஒரு டெட் எண்டா இருக்கும். கூடவே இந்த கப்பல்ல இருக்கிற எல்லாரையுமே அந்த ஆக்டோபஸ் சாப்பிட்டு சக்கையா இதே இடத்துல தான் துப்பி வச்சிருக்கு. என்ன எலவடா இதுன்னு பாத்துக்கிட்டு இருக்க டக்குன்னு அந்த இடத்துல அந்த ஆக்டோபஸ் ஒரு ஓட்டையை போட்டுட்டுரும் போல ஏகப்பட்ட தண்ணி எல்லாம் உள்ள வர ஆரம்பிக்க. ஓடுன்னு வந்த வழியிலே திருப்பி ஓடி வந்துகிட்டு இருக்கிறாங்களா. அப்போ அந்த ஷிப்போட ஓனர் இருக்கிறான்ல அவன் பார்த்தா இவங்க வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற வழி எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு போறான். ஏன்னா ஆப்வியஸா அவன் இன்சூரன்ஸ்க்காக தான் இவ்வளவு பிளானே போட்டது. சோ இப்போ இந்த ஆக்டோபஸ் அட்டாக் பண்ண எதிர்பாராம இருக்கலாம், ஆனா இவங்க எல்லாரும் உயிரோட இருந்தாங்கன்னா என்ன நடந்துங்கிற விஷயத்த சொல்லிடுவாங்க, இன்சூரன்ஸும் கிடைக்காது. அதனால மட்டுமே இவங்களையும் காலி பண்றதுக்காக ட்ரை பண்றான். அங்கிருந்து எஸ்கேப் ஆனவங்களும் ஒரு 2 பேரை அப்படியே பிரிஞ்சு போயிடுறாங்களா. நம்ம ஹீரோ அவனோட ஷிப்பை ரெடி பண்றதுக்காக சில பார்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்துருப்பான்ல அது எல்லாத்தையும் எங்கேயோ தொலைச்சிட்டான். அந்த மெக்கானிக்கும் அந்த லீடர் பையன் இருக்கிறான்ல சோ அவங்க 2 பேரும் ஓடி வந்துகிட்டு இருப்பாங்களா. அவங்கள பின்னாடி துரத்துக்கிட்டு அந்த ஒரு டென்டக்கிளும் வந்துகிட்டு இருக்கும். சோ இப்ப மட்டும் அந்த ஆக்டோபஸ்க்கு ஏதாவது சாப்பிடுறதுக்கு போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளால தப்பிக்க முடியும்னு அந்த மெக்கானிக் ஐடியா கொடுக்க இது நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த மெக்கானிக்கோட காலையே ஷூட் பண்ணி நீ தாண்டா அதுக்கான சாப்பாடுன்னு அங்கேயே விட்டுட்டு போயிடுறானா. அந்த டென்டக்கிளும் உன்னை சாப்பிடுறதுக்காக பின்னாடியே வரும்போது டக்குன்னு அங்க சைட்ல பார்த்தா ஒரு ஓப்பனிங் மாதிரி இருக்கும், அதுக்குள்ள ஏறி எஸ்கேப் ஆயிடுறான். அதுவே அந்த ஷிப்போட ஓனருக்கும் ஹாப்பி, எப்படியோ எல்லாமே முடிஞ்சிச்சு நம்ம உயிர் தப்பிச்சதுன்னு. அப்போ வெளியில பக்கத்துல பார்த்தா ஒரு ஐலாண்ட் இருக்கிற ஒரு விஷயத்த கவனிக்கிறாங்களா. உள்ள இருந்து நம்ம ஹீரோயின் வெளியே வந்துடுறாங்க. சோ இப்போ உன்னோட கப்பலை ரெடி பண்றதுக்கான பார்ட்ஸும் கிடையாது, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னு ஹீரோயின் புலம்பும் போது நீ கொஞ்சம் அமைதியா இருமா, ஐயா கிட்ட பிளான் ஏல இருந்து Z வரைக்கும் இருக்குன்னு போட்ல இறங்க. அந்த மெக்கானிக் பையன் எப்படியோ அங்கிருந்து தப்பிச்சுட்டு வேற ஒரு ரூமுக்கு வருவானா. அந்த இடத்துல ஒரு பிஸ்டல் இருக்கும், அதை எடுக்கும் போதுதான் பக்கத்திலே பார்த்தா அந்த கொள்ளக்காரன் லீடர் இருக்கிறான்ல அவன அந்த ஆக்டோபஸ் அப்படியே மெதுவா முழுங்கிக்கிட்டு இருக்கும். ஐயோ பாவம் உனக்கு உதவி வேற பண்ணணுமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்னை எடுத்து அவங்கிட்ட கொடுத்தா உன்னால வழி தாங்க முடியாது, இதை வச்சு ஷூட் பண்ணி
உடனே செத்து போயிரு சரியானு அங்கிருந்து அந்த மெக்கானிக் போக பார்க்க அந்த மெக்கானிக்கை அவன் ஷூட் பண்றதுக்காக ட்ரை பண்ணுவானா. புல்லட் பட்டிருந்திருக்காது, உனக்கு பாவம் பார்த்தது என் தப்பு தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அங்கிருந்து போயிருவான். சரின்னு வேற வழி இல்லாம அந்த வில்லனும் அவனையே ஷூட் பண்ணிக்கிறதுக்கு போகும்போது புல்லட் இருக்காது, ஒரே புல்லட் தான் இருந்திருக்கும் போல. அதே நேரத்துல நம்ம ஹீரோயின் இருக்கிறாள் சவ் பார்த்தா திருப்பி அந்த சொகுசு கப்பல்ல ஏறி இருந்திருப்பா. என்னன்னா அந்த இடத்துல இந்த வாட்டர் பைக் எல்லாம் வச்சிருந்திருப்பாங்க. அதோட கீ கிடைச்சதுன்னா அந்த ஒரு பைக் ஒன்னு எடுத்துட்டு வான்னு சொல்லி இருந்திருப்பாரா. அதே நேரத்துல நம்ம ஹீரோ அவரோட சின்ன போட்ல போயிட்டு உள்ளதான் ஒரு மிசைல் ஒன்னு வச்சிருந்தாங்கல்ல, சோ அதை சம்திங் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த மெக்கானிக் பையன் இருக்கிறான்ல அவனும் போட்டுக்கு வந்துடுறானா, எப்படியோ உயிரோட இருக்கிறான்னு சொல்லி ஹீரோக்கு ஹாப்பி. சரி மிசைல் வச்சு என்னடா பண்றேன்னு கேட்கும் போது தான் ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றான். நம்ம ஹீரோவோட போட்ல ஆட்டோ பைலட் இருக்குது. சோ இப்போதைக்கு இந்த ஒரு மிசைலை இந்த போட்லயே வச்சு இந்த ஆட்டோ பைலட்டை போட்டு விட்டு அப்படியே இந்த ஒரு போட்டை வந்து யூட்டர்ன் போட்டு வர வச்சா நேரா வேகமா வந்து இந்த ஷிப்லயே மோதும், இந்த மிசைலும் வெடிக்கும், இந்த ஷிப்ல இருக்கிற இந்த ஆக்டோபஸும் சேர்ந்து காலி ஆயிரும். அதாண்டா ஐடியான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எப்படியோ போராடி இன்ஜினுமே ஆன் பண்ணிட்டு சரி முதல்ல இந்த ஹீரோயின் பண்ண கூட்டு வருவோம் அப்படின்னு வெளியே வராங்களா. இங்க ஹீரோயினுமே அந்த வாட்டர் பைக்கான கீ எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு பார்த்தா கரெக்டா அந்த பணக்கார பையன் அங்க வந்துடுறான். சோ அவனும் இது மூலமா தான் எஸ்கேப் ஆகலான்னு இருந்திருக்கான் போல. ஏய் மரியாதை அதை கொடுத்துரு அப்படின்னு கன் பாயிண்ட்ல வச்சிருந்திருக்கேன். அவனுக்கும் அவனோட கண்ணுக்கும் ஹீரோயின் பயப்படுற மாதிரியே இல்ல, அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டு இருப்பாளாம். நம்ம ஹீரோவுமே அந்த மெக்கானிக்க டே இதே போட்ல இரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண, நான் போய் ஹீரோயினை கூட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கப்பலுக்குள்ள இறங்க. அந்த கப்பலோட ஓனர் என்னன்னா ஹீரோயினை பிடிச்சிடுறானா. நான் கரெக்டா உள்ள என்ட்ரி கொடுத்த ஹீரோவுமே கன்னை வச்சு சும்மா ஷூட் பண்ணிக்கிட்டு அவனை பயமுறுத்திக்கிட்டு இருக்கேன். சரி எப்படியோ கிளம்பலாமாப்பான்னு ஹீரோயினும் கேட்கும் போது அப்போ இவ்வளவு நேரம் இந்த கை காலையெல்லாம் வச்சு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்த அந்த ஆக்டோபஸோட முகத்தை காட்டுறாங்க. அது என்னன்னா அங்க இருக்கிற ஹீரோவை பூச்சிட்டு அப்படியே சாப்பிடலான்னு கிட்ட கொண்டு போனா இதுக்குதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கிற மாதிரி ஒரு ஷார்ட் கன் எடுத்து அந்த ஆக்டோபஸோட கண்ணுலயே ஃபயர் பண்ணிடுறான். எஸ்கேப் ஆன ஹீரோவும் சரி சரி இப்பவே இதோட கதையை முடிச்சிடலான்னு அவரோட போட்டுக்கு வர அந்த இடத்துல அந்த மெக்கானிக் பையன் இருக்க மாட்டானா. நம்ம ஹீரோக்கு ஒரே வருத்தம், ஒருவேளை அவனையும் இதை போட்டு தள்ளிருச்சோன்னு வருத்தமா இருந்தாலும் ஆட்டோ பைலட்டை ஆன் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள வந்து அந்த வாட்டர் பைக் இருக்கும்ல, சோ அதை எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு வேகமா அங்கிருந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா என்ட்ரன்ஸ் கிட்டே திருப்பி அந்த ஆக்டோபஸ் வந்து நிக்கும். அந்த பெரிய ஷிப் இருக்குதுல்ல, சோ அதுக்கு மேலதான் அந்த ஷிப்போட ஓனரும் இருப்பானா. அப்பதான் கீழே ஹீரோவோட போட் ஆன்ல இருக்குதுங்கிறத கவனிச்சோனுமே நேரா மேல இருந்து யோசிக்காமல கீழே குச்சிடுறானா. குதிச்ச வேகத்துல கால் எலும்பெல்லாம் உடஞ்சு போயிருது போல, இருந்தாலும் பரவாயில்ல எப்படியோ உயிர் தப்பிச்சோம்ல, இன்சூரன்ஸ் அமௌண்ட் வரும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அந்த போட் என்னன்னா ஆட்டோ பைலட்ல போக ஆரம்பிக்கும். சோ தப்பிச்சோம் அப்படின்னு அவன் நினைப்பான். ஆனா அப்படி அங்கிருந்து போன அந்த ஒரு போட் என்னன்னா திருப்பி ஒரு யூட்டர்ன் போக ஆரம்பிக்க என்ன திருப்பி போறேன்னு சொல்லிட்டு அவன் பதறிக்கிட்டு இருப்பானா. இந்த ஆக்டோபஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக நம்ம ஹீரோவும் அந்த ஒரு வாட்டர் பைக்கை ஓட்டிக்கிட்டே கன்னை வச்சு ஃபயர் பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டா ஒரு ஓப்பனிங் கிடைக்குமா, எப்பா சான்ஸ் கிடைச்சதுன்னு சொல்லி வேகமா அப்படியே வெளியே வந்துடுறாங்க. கரெக்டா ஹீரோவோட போட்டுமே ஆட்டோ பைலட்ல வந்து அந்த ஒரு ஷிப் மேல மோதி அந்த இடத்துல அந்த ஒரு மிசைலும் பிளாஸ்ட் ஆக கப்பலோட சேர்ந்து அந்த ஒரு ஆக்டோபஸும் அதே இடத்துல கருகி காலி ஆகுது. இருக்கிற எல்லாருமே காலி ஆயிட்டாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் மட்டும் தான் எஸ்கேப் ஆகி நேரம் அந்த ஐலாண்டுக்கு வந்திருப்பாங்களா. அப்போ அந்த வாட்டர் பைக் இருக்குதுல்ல, சோ அதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியும். அந்த மெக்கானிக் பையன் மட்டும் உயிரோட இருந்தானே இதை சரி பண்ணிருப்பான்ல அப்படின்னு ஹீரோ பயங்கரமா மிஸ் பண்றான். அப்ப எதிர்பார்க்காம அந்த அலையோட அலைய அந்த மெக்கானிக் பையன் இருக்கிறான்ல, சோ அவனும் வரான். எப்படியோ இவனும் எஸ்கேப் ஆயிருக்கான் போல. 3 பேரும் தப்பிச்சண்டா சாமி அப்படின்னு ரிலாக்ஸ் ஆனா அந்த தீவுல ஏதோ நிலநடுக்கெல்லாம் வர மாதிரி இருக்கும். இந்த இடம் ஃபுல்லாவே மான்ஸ்டர்ஸ் தான் இருக்குதுங்கிறத காமிச்சு அங்கே இந்த ஒரு படத்தையே முடிக்கிறாங்க. எனிவேஸ் கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சோ அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இதே மாதிரியான இன்னும் நிறைய கதைகளை தொடர்ந்து பாக்குறதுக்காக எப்படியும் சேனலோட பேரை மறந்துடுவீங்க. சோ அதனால இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. So yeah, thank you.